சி ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் நம்ம ரீசெண்ட் டேஸ்ல நிறைய போட்டிருந்தோம். ஸோ அதில் ஒரு கமெண்ட் தான், சில இருக்க ஃபங்க்ஷனை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டேபிளாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த சி ப்ரோக்ராம்னா என்ன, சி ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணணும், ஃபங்க்ஷனா என்ன, பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் இருக்க சி ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதை சி ப்ரோக்ராம் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சி ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி கால் பண்ணுறது, அது என்ன எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு மொத்தமாக வந்து நம்ம வந்து தியரிட்டிக்கலாக எதுவுமே பார்க்க மாட்டோம், எல்லாமே ப்ராக்டிக்கலாக மட்டும்தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம #studio.h அப்படின்ற ஹெட்டர் ஃபைல் நமக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஹெட்டர் ஃபைல்னா என்னன்னு ஆல்ரெடி சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெட்டர் ஃபைல்னா என்னன்னு தெரியல அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுடைய டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்னும், அதுக்கான ஃபங்க்ஷனுக்கான நேமாக நம்ம சம் அப்படின்றது கொடுத்துருக்கோம். அதாவது 2 பேராமீட்டர்ஸை நம்ம வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம், இன்ட் ஏ அண்ட் இன்ட் பி அப்படின்ற 2 பேராமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம உள்ள ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் a + b அப்படின்னு சொல்லிட்டு, வேற எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணது இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதான் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்குள்ளே வரும். மெயின் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த சம் எப்படி ஒரு ஃபங்க்ஷனோ அதே மாதிரி இந்த மெயின் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த சி ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணும்போது கம்பைலர் ஃபர்ஸ்ட் எதை தேடும் அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன் எங்க இருக்கு அப்படின்றதான் தேடும். ஸோ இதுல வந்து நம்ம வந்து இன்ட் ஆட்னு ஒரு வேரியபிள்ல சம் ஈக்குவல் 10 and 30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சம் ஈக்குவல் 10 and 30 அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம தனியாக கூட கால் பண்ணலாம். ஸோ இவங்க இதுக்குள்ளேயே கால் பண்ணியிருக்காங்க. நான் தனியாக கால் பண்றது எப்படின்றத நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆட் அப்படின்ற இந்த வேரியபிள்ல இந்த சம் ரிட்டர்ன் பண்ணி இந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கும். என்ன அப்படின்னா 10 + 30 40 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். டபுள் ஸ்கோர்ஸ்ல என்ன கொடுத்தாலும் அது அப்படியே வரும். ஸோ இது எல்லாமே ஆட் அப்படின்ற வேரியபிள் இருக்க வேல்யூஸை இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக போட்டிருக்கோம். ரிட்டர்ன் 0 கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுக்க மாட்டோம். இவ்வளோதான் ப்ரோக்ராமு. ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரன் ஆகிட்டு அவுட்புட் வந்துடும். ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ அவுட்புட் வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எரர் பண்ணிருந்தோம், வேணுமே தான் பண்ணிருந்தோம். எரர்லாம் எப்படி கிளியர் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம /n கொடுத்து பதில் %n கொடுத்துருந்தோம். ஸோ அதனால நமக்கு ஒரு எரர் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம /n சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லாவே ஒரு ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு.